இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி, ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு 45 டிகிரி மற்றும் ஏபி ஈக்குவல் டு பிசி சமம் ஏ எனில் ஏசியின் மதிப்பு காண்க. இனி இதோட சொல்யூஷனை நம்ம பார்த்துடலாம். செங்கோண முக்கோணம் ஏபிசியில், ஏபிசி அப்படிங்கிற செங்கோண முக்கோணம் ஏபிசி, இந்த செங்கோண முக்கோணத்தில் ஆங்கிள் பியோட வேல்யூ எவ்வளோனா 90 டிகிரி, அப்படி தானே? ஆங்கிள் ஏ மற்றும் ஆங்கிள் சியோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 45 டிகிரியாக இருக்குது. இந்த ரெண்டுமே 45 டிகிரியாக இருக்குது, 45 டிகிரியாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஏ, ஏபி ஈக்குவல் டு ஏ, பிசியோட வேல்யூ ஏ. இனி ஆன்சர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏசியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணத்துடைய தியரத்தினுடைய படி நம்ம வந்து ஏசி ஸ்கொயர், அதாவது பித்தாகரஸ் தியரம், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இதிலேருந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து அதுவும் ஏ தான், ஏ ஸ்கொயர். இதோட வேல்யூ என்னது 2a ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஏசி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் நமக்கு கிடைச்சது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. அதனால் நம்ம வந்து ஏசி கண்டுபிடிக்கணும்னா 2a ஸ்கொயருக்கு மொத்தத்தில் நம்ம வந்து ரூட் எடுக்கணும். அதனால் ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஏ, 2க்கு ரூட் எடுத்தோன்னா √2, √2a அப்படிங்கிறது தான் ஆன்சர், இல்லைனா a √2, இதுதான் ஆன்சர்.